இந்த அகத்தி எப்படி இருக்குது நல்லா பாருங்கள், இப்படி புழு இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு மரத்தில் அந்த புழு வந்துருக்கு. அகத்தியில் இது ஒரு பிரச்சனை தாங்க. இல்லாட்டி புழு இல்லாட்டினா நல்லா நல்லா சூப்பர் ஈல்டு, நல்லா சத்து. அதுக்கேற்ற மாதிரி பூச்சி மருந்து நிறையா இதுக்கு அடிக்கணும். அடித்தா தான் இந்த இதாகும். ஆனால் இதில் கம்மியாகத்தான் வளரும். சும்மா ஒரு லைட்டாக 2-3 நட்டு பார்த்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ஈல்டு இதில் இது வரல. ஆனால் வேலி மசாலுக்கு நல்லா அறுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கும் அந்த அளவுக்கு இயற்கை உரம் செயற்கை உரம் 2 உரம் கொடுக்கணுங்க. ஏன்னா இயற்கை உரம் கொடுத்தோன்னா புழு அதிகமாக வரும், புழு சீக்கிரம் ஏறும். செயற்கை உரம் கொடுத்தோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக வளரும். ஆனால் நான் முக்கியமாக மருந்து அடிக்கணுங்க. மருந்து அடிக்கலைன்ட்டா இந்த மாதிரி கருப்பு கலர் இல்லையா, இது ஒரு வகையான புழு. அதை திண்டுச்சு ஆடு கழியும். ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏற்கனவே கொஞ்சம் வேலி மசால் இருக்கா, இன்னும் இதில் இந்த உழுது வச்சுருக்கோம். கொஞ்சம் இதில் நம்ம ஜிஞ்சுவா புல் நட போகிறோம். அது போக கொஞ்சம் சவுண்டை நடணும். கொஞ்சம் சோளம், இந்த காக்கா சோளம், சேப்பு சோளம் கட்டுறீங்களே, அது கொஞ்சம் நட போகிறோம். எல்லாத்தையும் ஆட்டுக்கு தேவையான புல் ஒரு பாதி அளவு, இதில் பாதி மட்டும் ஃபுல்லாக இல்லை, பாதி அளவு நட போகிறோம். இனி இதில் தான் ரெடி பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு 2 தேவனம் தான் இருக்குது. இனிமேல் இன்னும் ஒரு 3 தேவனம் ரெடி பண்ணணும். அப்போ தாங்க இனி வரும் வெயில் காலத்துக்கு குட்டிகளுக்கு புல் பற்றாக்குறை வந்துடும். அதனால் 4 வகையான தீவனம் கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். பசும் தீவனம் ரெடி பண்ணணும். இப்போ இருந்து அடுப்பு ரெடி பண்ணால் தான் ஒரு 30 நாளில் எல்லாமே ரெடி ஆக வர. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இதை வாடை போட்டு பசங்களுக்கு கொஞ்சம் இப்போ உடச்சோன்னே கொடுக்கூடாது, கொஞ்சம் வாடை போட்டு கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் புழுதி இருக்குது. திரிசா, நேற்று மாதிரி சம்பவம் பண்ணி விட்றாத. எங்கெங்கேயோ போய் தவிச்சு போயிட்ட. உன் கூட இல்லாமல் நீயே இந்த ஜூலி இருக்காளே, அவள் அதை விட. ஏய் ஜூலி, இந்தா நில்லு. ஜூலி, காதம்மா நீ தாண்டி நேற்று இருந்து நின்ன வரைக்கும் அப்படியே அந்த ஓட்டம் நிற்க மாட்டேங்குது உனக்கே. நேற்று இவ தாங்க கூப்பிட்டு போயிருக்கா நம்ம ஜூலி. இவ தான் திரிசாவை இழுத்து போய் நம்ம கோச்சனை இழுத்து போய் திரிசா மக்கா 2 பேர் அப்போ நம்ம ஒயிட்டு வரது போயிருக்கா. சொன்னால் மட்டும் யார் செம்பரியாடுக்கிட்டு போகல, எந்த விளையாடிக்கிட்டு போகல. எங்கே இருந்தாங்கன்னா இந்த முள்ளுக்குள்ளேயே நின்றுருக்காங்க. சாயந்தரம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்காங்க. 6 மணிக்கு அப்புறம் அந்த வீடியோ முடிக்கல. அப்போ பார்க்குற இந்த முழுக்கில் கத்துறாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து ஒன்றா பற்றி போனேன். நல்ல வேலை நாய் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஒரு புட்டு கடிக்கல. எங்கிட்ட திரிசா நாயை முட்டிட்டு போகல. அப்படியே இருக்கிற ஆளுக்கு முட்டிக்கிட்டே இருந்திருக்கா. எந்தையும் அண்டை விடாமல். பரவாயில்ல. கொஞ்ச நேரம் பாவி பட்டர் எல்லாம் கடிங்க போவோம். நம்ம வயக்காடுக்கு தான் நேராக போவோம். பட்டர் கடிங்க. நம்ம இப்போ காலையிலே வயக்காடு போயிருங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, வைக்கலாம் சுருட்டிட்டாங்க, கட்டிட்டாங்க. ஏன்னா திருப்பி கோடனில் நட போகிறாங்க. இன்றைக்கி தண்ணி பிரச்சனை பாய்ச்சிடுவாங்க. அவ்வளோதான். இன்னும் 2-3 நாள் மேட்ச் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போய் மேட்ச் கருவச்சு. இன்றைக்கி அப்படியே பாதை வழியாக போய் நேராக அங்கே போய் நெத்தை திங்க விட்டு அப்படியே வயக்காடு போயிடுவோம். இங்கிட்டலாம் உள்ளே போனால் பிரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்களை பற்றி எவ்வளோ டைனஸ் என்னன்னுட்டு எல்லாம் என்னடா இருக்குது. வருஷ கணக்கில் போகிறீங்க. இந்த மரத்தில் நினைக்கிற ஒரு நெத்து இருக்குது. இது என்னன்னு தெரில, ஆண் மரமாக போச்சா இல்லை இந்த மரம் தூக்கத்தில் இருக்கான்னு தெரில. நெத்தே இல்லை. என்றைக்காவது எரியும். ஆணியை வச்சு லைட்டாக கீறி விடணும். அப்போ தான் நெத்துக்கித்து வரும். சொல்லி சம்பவம் பண்ணாமல் தான் சரித்தான். என்னாச்சு மிஸ்டர் வட்டச்சில வண்டு முருகன் வரி கூத்துற வா, ஸ்பீடு வேணும் ஸ்பீடு. அங்கே வரும் இப்படி ரெக்க கட்டி பறக்குது. பலூனே பலூன் பரம்பரையில் செந்தட்டி திங்க போய் எப்போ நல்ல குழக்கம்பாக இருக்கும்போது விட்டுருங்க. செந்தட்டி எப்போ போய் அவர் செந்தட்டி திங்க விடக்கூடாதுங்க. செந்தட்டி திங்க விட்டாங்கன்னா அங்கே போய் மேய மாட்டாங்க. நேராக பற்றி போயிடணும். இன்றைக்கி அங்கே இந்த பக்கம் பருத்தி காடு இருக்குது. அப்படி சரட்டுன்னு உள்ளே போய்க்கிருப்பான். நடுத்துரு நண்டு நண்டே நான் நிற்கிறேன் பாரு. நீ நினச்சேன் நீ அங்கிட்டு போய் பூந்து வரும்போதே தெரியும் சம்பவம் பண்ணுறதுக்கு. நண்டே வேணாம், அங்கே விட நல்லா கொள்ள இருக்கு. வாங்க மோனிக்கா. இதெல்லாம் கரெக்டாக புரட்டாசி மாதம் போட்ட பருத்திங்க. மணக்காட்டு பருத்தி மாதிரி ஹைட்டாக இருக்க ஒரு ஆள் மட்டமும் இந்த மாசி மாதங்க பருத்தி ஒன்று போடுவாங்க. இன்னும் அந்த பக்கம் போடுவாங்க. ஒன்று சேரவும் வா ஓடி அப்படியே எங்கிட்டு வாங்கிட்டு வாங்க. ஜெசிகா எதுக்கு இப்படி ஒரு தண்ணியாக நம்ம தண்ணி குடிக்காத மாதிரியே கிணத்துக்கு ஓடிக்கிருக்க. இதை கடிக்க மாட்டேன் திரிசா. இதெல்லாம் சொரக்காய், பீக்கங்காய், பூசணிக்காய் எல்லாம் கலந்துருக்கு. பொறுமையாக போ. கரடியே என்ன கிட்ட வந்துட்டீங்க. அப்புறதுக்கு இன்னும் ஓட்டம் புதுசாக போகிறம்போது ஓட மாட்டே இருக்கீங்க. வரேன் பின்னாடி வரேன். 2 பேரும் வரேன். தண்ணி குடிச்சிங்களா? ஓடி ஒரு சில்வா ரேசி தின்னலையா? இன்னும் அம்பிட்டு தின்னாத மாதிரியே பார்க்குறீங்க. வாங்க ஓடியா போவோம். நெத்தை திண்டிங்களே, கிளம்புவோம். பாருங்க நல்ல நெத்தா பறிக்கிட்டு இந்த நெத்தில் வேணாமா இப்படி விட்டுருக்காங்க. எதுக்கு பறிக்க வச்சுக்கிறோம்? சின்ன குட்டிகளுக்கு தேவைப்படும். பாபி உனக்குலாம் வேணாமா? வா அங்கிட்டு இருக்க ஒரு நெத்து. அங்கே இருக்கு இங்கே இருக்கு. இந்த இப்படி போய் சொல்லியே கூப்பிட்டு போனத்தான் வருவாங்க. நண்டு பிளானை மாற்றிடத்தை நீ தான் எல்லாத்துக்கும் இன்றைக்கி தலைமை அமைச்சராக இருக்க. எதுவும் பிளானை மட்டும் மாற்றிட்டா போச்சு. அப்படி தான் ஆடு ஏதாவது மிஸ் ஆயிரும். நரி கூட பரவாயில்ல எங்கிட்ட கூட்டத்தை விடாமல் வருது. இல்லாட்டி நரி தான் கூட்டத்திலே விட்டு எப்படியாவது விட்டு போடுவா. மணிக்கா அங்கே அது இன்னொரு நாளைக்கு அடிச்சுக்கிறோம். அந்த கொடியா வாங்க ஓடி அப்படியே அங்கிட்டு வா தோப்புக்கு அதுக்கு அங்கிட்டு போய் அந்த புதரில் விட்டு ஓடியா. இந்தா நேற்று மாதிரியே வேறு ஒரு குரூப்பு கூட நம்ம சேர்ந்து மேய்ப்போம். உங்களுக்கு தெரியும் எப்போயும் நம்ம யார் கூட மேய்ப்போம்ட்டு. அவர் கூடயே சேர்ந்து ஒன்றா மேய்ச்சிட்டு அப்புறம் 2 மணிக்கு அப்புறம் அவங்ககிட்ட கம்மாக்குள்ள அப்படி என்னங்கடா காலங்காத்தாலே தும்மிக்கிறீங்க. நீங்கள் தும்முனீங்கன்னா எவனும் மேய மாட்டாங்களே. யாத்தை இப்போ சீக்கிரமாக வந்து புல் அங்கே குறைய போப்பதாடா. இன்னும் 2-3 நாளில் இவ்வளோ தோழி அடிக்க போகிறாங்க. நீங்கள் மொத்தம் மெயிர் இன்ட்ரெஸ்ட்லாம் ஓடி நீசா நீ கால் நொண்டி நடக்கிறான். முள் இருக்கோல எடுக்கல போல உள்ள மொத்தம் செல்ஃப் எடுக்க மாட்டேன்டுது. வைக்க கட்டி ஏற்றிட்டாங்க. நேற்று கொஞ்சம் இருந்துச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. மைக் செட் மாயக்கா பூச்சே
வாங்க அங்கே தான் போய் தின்ட்டு வருவோம். இது இன்னொரு நாளைக்கு தின்னுக்கலாம்டா எப்படினாலும். அது அவ்வளோதான்டா. உள்ள பாதெல்லாம் பப்புது. ஊடி ஊடி ஊடி. பொறுமையாக போய் கரடி. பொறுமையாக போ பாரு. நம்ம ஒன்று விடாமல் மேயிற மாதிரியே போவாங்க. பொறுமையாக. நான் நினச்சேன் நீ நல்லா நெல் பயிர்த்த ராகுவ மேய மாட்டாண்டு பகிர் ஊத போகுது பூச்சே. ஓடு கரடி நல்லா மேய்ஞ்சிக்க. இதை விட நல்லா உங்களுக்கு வேட்டா கிடைக்கவே கிடைக்காது. கச்சா இந்த வரு யாத்தே இல்லை யாத்தே நீங்கள் என்ன நீர்மூழ் திங்கிறீங்களா தின்றுவீங்களா? அதெல்லாம் இன்னும் நாள் இருக்குது. நீர்மூழ் எதுன்னு சில பேர் போன வருஷம் காட்டியிருப்பேன். இந்த வருஷம் காட்டுறேன். இது நல்லா வயக்காட்டு ஓரத்துலேயே இருக்கும். நீல கலரில் இருக்கும். இதான் நீர்முள் கடிப்பாளுங்க. முள்ளோடு கடிக்கிற ஆடுகள்லாம் இருக்குது நம்ம இதில். கடிக்கிற அந்த கடிக்க வச்சா பார்த்து தலையே கடிப்பாளுங்க. எப்படி கடிக்கிற வச்சா கரைச்சுண்டு இந்த தலையே அப்படியே முள்ளோடு கடிப்போம். சரியாக குத்துங்கிறது. ஆனால் எப்படியோ கடிக்கிறாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆடு வெள்ளாடு எதையும் கடிக்குங்க. அதெல்லாம் நஞ்சில் நாள் வைக்கணும்னு சும்மாவாக சொல்லியிருக்காங்க. நல்லா திண்டுக்குங்க. நான் நேற்றே சொல்லியிருப்பேன் ஆணை இருக்குன்ட்டு. போனவன் சொல்லியிருப்பேன். எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இல்லை ஆணை இருக்குது ஜிஞ்சுவாவும் ஒன்றா இருக்குது. ஒருவேளை கிராஸ் அடிச்சிருப்போம். ஜிஞ்சுவா மாதிரியே இருக்குங்க. ஆணை மாதிரி ஜிஞ்சுவா இருக்கும். நான் காட்டுறேன் இருந்தா இருக்கும். ஒரு நல்ல ஸ்டெம்மை கூட கடிக்கும் பாரு ஜிஞ்சுவா. அதே மாதிரி இந்த ஸ்டெம் ஆணை இருக்குது நல்லா கடிக்கும். கையில் அக்க முடியாதுங்க. ஆனால் சொனையெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா கடிங்க ஆடுங்க. ஆணை இருந்தவங்க கிடமெல்லாம் விட்டா ஆனால் நல்லா இனிக்குண்டுவாங்க. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆணை இருக்குது. ஆடு நல்லா ஒட்ட தின்னும். ஆணை இருக்குன்னா அப்படி இருக்கும். இதே மாதிரி தாங்க ஜிஞ்சுவா இருக்குது. எந்த ஒரு மாற்றம் பண்ண அப்படி அடிக்கிற வச்சா சரியான சத்துங்க. ப்ரோட்டீன் கட்டணுது. ஆனால் கடிப்பேடா அந்த அளவுக்கு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கா? அதெல்லாம் தாவம்ல இருந்தா நீயே கடிச்சு பழக. அப்படி கடி. எனக்கு ரொம்ப நாள் இந்த சந்தேகம் இருந்துச்சு. அதனால் கேட்குறேன். ஒரு வேளை ஆணையர்லேருந்து அதுலேருந்து எப்படி கிராஸ் அடித்து ஜிஞ்சுபோ உருவாக்கினான்னு தெரில. ஜிஞ்சுபோ ஆப்பிரிக்கன் வகைன்றாங்க, அப்புறம் நம்ம ஊர் வகைன்றாங்க, இந்தியன் வகைன்றாங்க, எதுவும் தெரில. ஆனால் என்ன கேட்டால் ஆனர் மாதிரியே இருக்குங்க. ஆனர் தாங்க ஒரிஜினல் பீடு, நம்ம ஊர் பீடு அதான் இருக்கும். ஜிஞ்சுபோ டவுட்டாக இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் யாராவது சொல்லுவாங்க இதை பற்றி. போன வருஷம் இதில் சின்னதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அளவுக்கு நீளமாக வளர்ந்துருக்கு. இவ்வளோதான் வளரும். அதுக்கு மேலே சாஞ்சிடும். கரியா சில்வா நல்லா சத்துரா நல்லா இருக்குதுல. செம்ம ப்ரோட்டீன் இந்த ஏரியாவில். மச்சான் நீ என்ன பண்ணுற? யாரா அது கருவச்சே எங்கள் ஆனந்த் தேடிக்கிறீங்க நீங்கள் எங்கிட்டு? யாத்தை எவ்வளோ பேர் பல்ல இருக்குது. நான் வரேன் இப்படி இப்படி. யாத்தை உங்களை காண தேடிக்கிறீங்க. இங்கிட்டு நெல் பறிக்கிறீங்க. நண்டே நெல் பறிக்க என்ன மோட சம்மந்த வீட்டில் என்ன இது வைக்க போகிறீங்களா? அரிசி மோட வைக்க போகிறீங்களா? கருவச்சே நீண்டா. யாத்தை அம்மா பாண்டி போய் திம்பானா இன்னும் வெறும் நடையாக சுற்றி ஓடி பிடிச்சி விளாடுக்கிறீங்க. பாருங்க ஓடி பிடிச்சி விளாட்றக்கு வந்திருக்கீங்க எல்லோரும். ஏன்டா பூச்சே நீ பண்ணுற வேலை தான் பூச்சே. வைக்கலாம் பார்த்தீங்களே எவ்வளோ கட்டிட்டாங்க. ஒரே நாள் அந்த ஏரியாவில் இருக்க 2 ஏக்கர் 3 ஏக்கர் கட்டிட்டாங்க. இன்னும் இது மட்டும் தான் இருக்குது. நாளையிலேருந்து சுருட்டிடுவாங்க. ஏன்னா கோடை நெல் போடணும். இந்த பங்குனி மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு 15 நாள் தான் காய போடுவாங்க. அப்படியே தொலி அடிச்சு விட்ருவாங்க. அவனா கூட ஆக மாட்டாங்க பாருங்கள். நாளைக்கெல்லாம் தொலி அடிச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் என்னமோ நிலத்துக்கு ரெஸ்ட்டு கொடுணும் என்றைக்குமே. ஆனால் இங்கே இருங்க அப்படி இல்லை. ரெஸ்ட்டு கிடையாது. நோ ரெஸ்ட்டு அப்படியே கொடுங்க. அதனால் அப்படி ரெஸ்ட் இல்லாமல் கொடுத்தா என்னமோ அதிகமாக ஈல்டு கிடைக்காதுன்னு. அது உண்மை தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிலத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அடுத்த மகசூல் நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. கோடை ஆட்டை எல்லாத்துக்கும் 3 வட்டம் அடிக்குங்க. உங்கள் வடந்து அதுக்குள்ளே கொஞ்ச நாள் மேய்ச்சிருவோம். அதுக்குள்ளே விட்டேன் மச்சானா காண தேடி இங்கேருந்து போகிறேன். நான் பரவாயில்லடா. அது அங்கிட்டிருந்து கத்த நீங்கிட்டிருந்து கத்த ரொம்ப இதாக தாண்டா இருக்கு. 2 பேரும் மேய்ச்ச மாதிரி தானே நிற்க. இன்னுங்க இங்கே ஒரு ஆளும் கூட காணோம். யாருமே காணாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாம் சாயந்தரம் பக்கத்தூர்லேருந்து ஆடெல்லாம் நேற்று மேய்ச்சாங்க. ஒரு 10 தாயாடு மட்டும் வச்சுருந்தாங்க. ஆண்டு நல்லா எப்படி சொல்ல பால் வர்க்கமாக அப்படி கரெக்டாக லேடிஸ் தான் மேய்ச்சாங்க. நின்று இடத்த விட்டு அழகாக மேய்ச்சி. ஆனால் அவங்க நிறைய ஆடு வச்சுருந்தாங்க. இழுக்க முடியல விற்றுவிட்டாங்க. இப்போ மட்டும் நறுக்கா ஓடாத வயசான ஆடுகள் அதெல்லாம் 2 இடத்துல மட்டும் மேயும். வயசான ஆடுகளை உள்ளே நின்று அப்படியே மேய்ச்சிட்டு அது பாட்டு போயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக பல்லு சேர்ந்த ஆடுகள் 6 பல்லு 8 பல்லு நல்லா நின்று மேய்ச்சிட்டு போச்சு. அந்த ஒரு குரூப் மேய்ச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேய்ச்சோம். அது போய் செம்பரியாடு மேய்ச்சோம். அங்கிட்டு மாடு மேய்ச்சாங்க. இப்போ இன்றைக்கி யாரு காணோம். சாயந்தரம் தான் வருவாங்க. நம்ம இன்றைக்கி சாயந்தரம் இங்கிட்டு மிச்சோனாங்க. நெல்லுக்கு ஊடுறாங்க. கொம்பா பூச்சே இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லையா பூச்சே? எம்புட்டு கொடி கொம்பு இருக்குது. அதை விட்டுட்டு இங்கே வந்து எடுக்கிறீங்க. கொம்பா என்னடா இன்னும் உனக்கு பசி எடுக்கல போல வேலைக்கு. இந்த புதறக்குள்ள தாங்க நான் போன புரட்டாசி கிடையாது. அதுக்கு முந்தின புரட்டாசியில் மேய்ச்சிக்கு இருந்தோம். எங்கிட்ட காலை கொடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. பழத்தில் விட்டாலும் தெரியல. நம்ம சின்ன வலிச்சு கால் ஒடிஞ்சு தோல் போட்ட எலும்பு ஒடிஞ்சு 3 இடத்துல கால் ஒடிஞ்சிச்சு. அதோடு 6 மாதம் பயப்படல. ஒரே இது ஐசியூரில் தூக்கி போட்டாச்சு. இப்போ தான் கொஞ்சமாக நடந்து வர்றா. நான் கூட அவளாம் வரமாட்டா பொழைக்க மாட்டேன்னு நினச்சேன். என்கிட்ட அவள் நடந்துட்டாங்க. இப்போ எது பொழைக்காதோ அது பொழைச்சிக்கிச்சு. பொழைக்கணும்னு நினைச்சது எதுவும் பொழைக்காமல் போச்சுங்க. ஆனால் தான் இந்த மேய்ஞ்சிக்கு இருக்க அவாட்டுக்கு நான் மீறாளா அவாடு மீற இதே போதரெல்லாம் பண்ணி முட்டிச்சா என்னன்னு தெரில. எப்படியோ காலை உடச்சுட்டா. இந்தா எடுத்துக்க நல்லா காய் கடிச்சிரு எப்படியாது. உனக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கடிச்சிருவியா? இவ்வளோ ஒரு நாளையே கடிக்க முடியல. எப்படியாவது கடிச்சிரு. குதிரை பாண்டி உன தேடி வேண்டியா வெள்ளம் மாட்டேன் 2 பார்க்கல நீயா மச்சானா? 2 பேரும் கத்திக்கிட்டே திரியா. திரிசா நீங்கள் எடுத்தா இருக்கியா? கூட்டத்தை விட்டுறாரு. விவி
தின்னுங்கடா, நல்லா வேட்டடா, இதெல்லாம் கிடைக்காதுடா, நெத்தெல்லாம் எதிர்பார்க்காது, நல்லா தின்னுங்கடா. அவரோட ஆடு இப்போ தாங்க வந்திருக்கு. எல்லா ஆடும் 1 2 ஆடும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம இருக்கிற ஆடு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். நானும் இது 3 சுற்றிட்டுங்க. இன்னும் நிற்க விடாது. நீ ஆடு வெள்ளாடு மட்டும் பசி இருந்தாலும் அது குத்தியாக காட்டும். ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. எப்போ மேயிறாயின்னு மேயிட்டும். இன்றைக்கி 2 3 வரைக்கும் கெடுது. சாயந்தரம் மேலே நிற்க மாட்டாங்க. எங்கடா இருக்கா வெள்ளை மண்டை 2? இன்னும் கண்டுபிடிக்காடா அவனா குதிரை பாண்டியா? நல்லா வருவாடா. 12:30 கண்டு தேட ஆரம்பிச்சுவேன். 1 மணி வரைக்கும் என்ன கண்டு மணி 1 மணி ஆகி போச்சுடா. வாடா பேட்மேன், 2 குரூப் ஒன்று சேர்ந்துருச்சு. அந்த மேட்டில் போய் ரவுண்டு விட்டு வந்துருவோம். ஓடியா இல்லை என்னமோ ஒரு புல் முளைச்சிருக்கு. நீர் முள்ளே ஏதோ ஒரு முள்ளாக இருக்குது. இது என்னமோ ஆணரும் இல்லாமல் குருது வலி புல்லாக முளைச்சிருக்கேன். ஏய் வாடா மூலி, வா வாடா போய் 2 குளக்கம்பை கடிப்பாங்களா? வா என்னடா தப்பு ஓடியா நல்லா மேய்ங்க. எங்கிட்ட கொஞ்சம் குளக்கம்பு இருக்குது. நல்லா சத்தான குளக்கம்பு இருந்துச்சு, மேய்ங்க நல்லா. போன வருஷம் உங்ககிட்ட கேட்டேன் இது என்ன மரம்னு கேட்டீங்க. சில பேர் சொன்னீங்க பாலை மரண்டீங்க. அதுதாங்க இப்போ தான் லைட்டாக வளர்ந்துருக்கு. ஒருத்தன் கூட கடிக்கவே இல்லை, தொட்டு கூட பார்க்கலது. அந்த பக்கம் நெல் இருக்குது. நீங்கள் வாடுக்குள்ளே பாஞ்ச டைனோஸே நல்லா கடிச்சிக்க இருக்குது. இந்த மேட்டில் நல்லா குளக்கம்பாக கிடக்கு. இங்கிட்டு வளைச்சி கிடக்கு. போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. போன வருஷம் எம்பிட்டு குளக்கம்பு இருந்துச்சு. அப்படியே 1 வாரம் மேய்ஞ்சிச்சு. இல்லை இந்த மட்டும் ஒத்த போட்டு இல்லை. போய் 2 முருங்கை நல்லா எக்கு போகிற அளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா எக்கு போட்டு கொப்பை உடைக்க தான் தெரியலையே. ஏறு மேலே ஏறி 2 மின்னி கோலை கடிப்பேன் பலூனு. நல்லா பிறக்கி இருக்கு. மொத்த வகு நிறைய மாட்டேன். ஓடி இல்லை போங்க ஓடு. பார்க்க புல் இல்லாமல் இருக்குது. நல்லா மின்னி கோலை கிடக்க போதும். இந்த மின்னி கோலை நல்லா கடிச்சாலே நல்லா 2 மேயுது. இந்த மேட்டில் எம்பிட்டு மின்னி கோலா இருக்குது. வேணுன்ற அளவுக்கு மிதிச்சு நகட்டுதே. வாரு இப்படி நகட்டுறாங்க. மேட்லேருந்து இறங்கிட்டு ஒவ்வொன்றும் இப்போ தாங்க நீர் முளை கடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல மின்னி கோலையாக கடிச்சிருக்காங்க. ஒரே நாளை விட்ட காலி வந்துட்டாங்க. இங்கே நம்ம மோனிக்கா மாதிரி இன்னொரு மோனிக்கா இருக்குது. எங்கே ஒரு மோனிக்கா பணமரம் இங்கே தான் இருக்கா. கடிங்க நல்லா வேப்பங்குள்ள கம்மா பண்ணி இங்கே தாண்டா ஒன்று பார்த்ததில் வந்துருந்துங்கிட்டா கறியா. வேப்பங்குள்ள எம்பிட்டு இருக்க வர்றா நல்லா கடிங்க. இந்த முள்ளில் இருந்து இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் மேய்க்க போகிறேங்க. மேடு சுற்றினா தான் இப்போ இவ்வளோ கால் வலிக்கும். அப்புறம் தான் சாயந்தரம் கொஞ்சம் 2 மேய் வாங்கி இங்கிட்டு வந்து அதை வந்து 2 கிலோ ஜூலி இதை திண்டா வரும் நிறைஞ்சிருமா உங்களுக்கு. எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படியே நீசா எல்லா ஆறு போகிறத பார்த்து பின்னாடி இப்போ ஓடுவோம். இந்த ஏரியாவில் எம்புட்டு கோலக்கம்பு அரிசி கொலையாக இருந்துச்சு. இன்னும் பசங்களை தண்ணிக்கு விடலைங்க. எங்கே அங்கேருந்து அந்த புதரில் மேய்ச்சோமா, அங்கேருந்து இந்த புதருக்கு வந்து இந்த நிலைக்கு மேய்ச்சி இப்போ இந்த இங்கே சோளம் அறுத்துருக்காங்க. சேப்பு சோளம் இதுக்குள்ளே விட்டு போய் நல்லா அரிசி கொலையாக கிடக்கு. அறுத்துட்டாங்க. இந்த ஆள் விடுவோம். கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி தெரியுது. இங்கே வாருங்க எம்புட்டு தூரம் நல்லா அப்படியே பச்சை பசைங்க அரிசி கொலையாக கிடக்கு. இருந்தாலும் பார்த்து விடலாம். ஏன்னா சோளம் அறுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. யாரும் ஆடு மாடு எதுவும் வரல. இந்த பக்கம்லாம் ஒத்த போட்டு விவசாயமே பண்ணலைங்க. அது வருது நேரம் அங்கிட்டு தான் வருது. அங்கிட்டு சீமை புல்லுக்குள்ளே போய் இறக்க போகிறாங்க. ஹாய் இங்கெங்கே போகிற விட்டால் உள்ளே போய் உழப்புறதா வேலை. சீமை புல்லில் வாங்க அங்கிட்டு எது புல்லுகள் இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி தான் இன்றைக்கி இல்லை. இன்னும் குதிரை பண்ணி தான் இருக்கேன் பாரு மச்சான். அந்த இருக்கேன் பாரு இந்த இருக்காண்டா. வாடா அம்மா அங்கிட்ட வாடா ஓடி. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம வளர்ந்தா அதாவது கடைசியாக மேய்ஞ்ச இடம் தாங்க. இந்த ஏரியாவில் தான் கடைசியாக வந்து மேய்ஞ்சிட்டு போகணும். கிட்டத்தட்ட எத்தனையோ மாதம் 5 மாதம் மேலே ஆக போகுதுங்க. அப்போ தான் கடைசியாக வந்து மேய்ஞ்சா. அதோடு சரி அதுக்குள்ளைக்கு இந்த மேய்ச்சல் இல்லாமல் வீட்டிலே கடந்துட்டா. ஓடுங்க போங்க. இந்த ஏரியா வேணாம் வாங்க அங்கிட்டு போங்க. ஓடு நல்லா குளக்கம்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்குறோம் இன்னொரு நாள். வாங்க அதுக்குள்ளே போய் மேய முடியுமான்னு போய் பார்ப்போம். ஓடு போ. அந்த பக்கம் தீ எரிஞ்சுக்க அது போங்க. ஓடு அதில் போய் நல்லா தின்னுங்க. நல்லா வளர்ந்துருக்கு புல். தீ எரிஞ்சுக்க அதுக்கு நல்லா வாய் கட்டுற மாதிரி அருகு சூப்பராக அருகு முளைச்சிருக்கு. போதும் இதுவே இல்லைப்பா. இதில் எப்படி இருக்குது நல்லா புல் கிடக்கு. சூப்பர் புல். தின்னுக்க அன்றைக்கி நல்லா வேட்டன்னைக்கு எப்படி ஒரு அருகு நல்லா நின்று மேய்கிறாங்க. வந்து 20 நிமிஷம் ஆகுது. மூச்சு பேச்சுடலாமா மேய்டு எல்லாம் தலையை வலிச்சு மேய்து. இப்படி இருக்குங்க மேட்சை. நல்லா சாயந்தரம் நேரம் நல்லா மேட்சாக கிடச்சிருக்கு இன்றைக்கி. இன்னும் பசங்களை தண்ணிக்கு விடலை. போகையில் விட்டுக்கிடுவோம் எங்கேனாலும். நம்ம ஒரு தென்னை மரம் தோட நம்ம பக்கத்தூர் போகையில் ஒரு கரை கிட்ட இருக்கும்ல அந்த தோட இங்கே இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கல ஒரு தோப்பு இருக்கும் போது தென்னந்தோப்பு. இங்கே வந்தாச்சுங்க. முடியா கச்சா வா பொழுது போச்சு வாங்க போகலாம். அப்படியே அங்கேருந்து இப்போ வந்து கிளம்பு 4:30 வீட்டுக்கு போக 6 மணி ஆயிரும். எல்லா ஆடையும் கிளம்பி போயிடுச்சுங்க. நேராக கம்மாய்க்கு தான் போகிறோம் தண்ணிக்கு விட. கரெக்டாக மணி இப்போ 4:45. பாரு தண்ணிக்கு அப்படியே பறக்கிறாங்க பயப்புள்ளிக்க. தண்ணிக்கு போகணும்டா இன்னும் போகணும்டா. கிட்டத்தட்ட இன்னும் 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் போகணும். போய் அங்கே போய் தண்ணி இதெல்லாம் குடிக்காதா அதெல்லாம் பண்ணி வளர்ப்பீங்க. இல்லைங்க எல்லாம் ஒன்றா வரட்டும். ஒன்று சேர்த்துக்கிடுவோம். இல்லை ஓட்டமாக இருக்கீங்க. அப்படி எந்த நல்லா எடுத்துக்க போதும். இதுவே உங்களுக்கு மிச்சம் நல்ல எண்ணத்து நிறைய எண்ணத்துக்கு அடுத்து கருக்கு முருது. இன்றைக்கி எங்கெங்கேயோ போய் நம்மங்க ஒரு நினைச்சோம். ஆனால் வேறு இடத்துக்கு போய் பாதை மேட்ச் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து வந்தோம். மேட்சில் இருக்குது பாதை இருக்குது. ஆனால் அங்கிட்டு போய் மேய்க்கிறது ரொம்ப இஷ்டம். மேய்க்க விட மாட்டேன்றாங்க. ஆனால் அங்கிட்டு ஒரு சோளக்காடு இருக்குது. அதில் சிக்கிக்கிறோம். அதனால விடாமல் விட்டோம். போய் தண்ணி கொடுப்போம். அதனால் இந்த வீடியோ படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்காங்க நீங்கள் ஒரு லைக்காக போட்டுருங்க. எல்லாம் போயிட்டேன் எனக்கு. நெக்ஸ்ட் ஆடியோவில் சந்திப்போமா. தண்ணி கொடுவோம். ஓடு தண்ணி வேணாமா. வா இந்தா ஓடு போய் தண்ணியாக குடிச்சுங்க.
காலையிலேருந்து தண்ணி குடிச்சதோட சரி. போய் நல்லா குடிச்சுங்க. ஓடி 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 ஓடி. எப்படி தண்ணி கிடக்கு நல்லா அப்படியே பச்சை தண்ணியாக குழு 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 குடிக்கிற பக்குவம் இதாங்க. அப்படியே சூடு இல்லாமல் நல்லா குடிச்சிக்க பொறுமையாக. நல்லா தண்ணி எவ்வளோ தாகத்தை அடைக்கிருந்தாங்க. காலையில் 11 மணிக்கு விட்டது. இப்போ மணி கரெக்டாக 5 மணி.